ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ எல்லாரும் தமிழில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் இந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட்? ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், யூ ஹேவ் டிசைர் டு ஒர்க் இன் சாஃப்ட்வேர் கம்பெனி, ஆர்எல்ஸ் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பர்சனாக இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ராடக்ட் பேஸ்ட் அண்ட் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது மட்டும் பத்தாது. ஸோ அதை தவிர்த்து நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாமே நமக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ எதுக்கு இது தெரிஞ்சுக்கணும்? ஸோ இது என்ன ஒரு லாங்குவேஜாக இல்லை ஒரு டூலாக இது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஒரு ஒர்க் கல்ச்சர் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, ஒரு சேலரி நெகோசியேஷன், இன்டர்வியூ ப்ராசஸ், சேலரி, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரெண்டுக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த பர்டிகுலர் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கு அப்புறமோ இது நம்ம என்ன எப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும். ஓகே, ஸோ இல்லை ஒரு மல்டிபிள் இன்டர்வியூஸ் இருக்குது, இல்லை ஒரு மல்டிபிள் கம்பெனிஸில் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, இல்லை ஒரு கம்பெனிலேயே இன்டர்வியூ ஷெட்யூல் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல் அண்ட் haven't subscribed yet, so please do subscribe, share and like this video. So without any further delays, let's move into the video. Okay, so total 10 points இருக்கு. The first point, so what is service based and product based company? Okay, so service based company அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஒரு ஓனா ஒரு ப்ராடக்ட் வந்து இல்லாமல் அவங்க இன்னொருத்தருடைய ப்ராடக்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. என்ன சர்வீஸ் பண்ணுவாங்க? சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணி கொடுத்து அந்த சர்வீஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணுவோம் இல்லையா, ஐஆர்சிடிசி வெப்சைட். ஸோ அதை எடுத்துக்காங்க. ஸோ இப்போ இந்த ஐஆர்சிடிசி கிட்ட ஓனா வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இல்லை. ஸோ பட் அவங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் வேணும், ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனியை ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ ரீச் அவுட் பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணணும், இந்த மாதிரி டேட் கொடுத்து ஃப்ரம் டுவெல்லாம் கொடுத்து சர்ச் பண்ணால் அந்த பர்டிகுலர் ட்ரெயின் லிஸ்ட்டெல்லாம் வரணும். ஸோ அதில் போய் அவங்க வந்து ட்ரெயின்ஸ் வந்து சர்ச் பண்ணி புக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ப்ராடக்டோடைய ஓவர் அப்படின்னு. ஸோ அதை பற்றி வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பீங்க. ஸோ கொடுத்து அப்புறம் சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் பார்த்துட்டு ஓகே இது நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், இந்த வந்து இந்த அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த அமௌண்ட்லாம் போட் பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ டியூரேஷன் கூட முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ஒர்க் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. இந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிங்கிறது இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணுது. ஓகே, இந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதான் வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. இப்போ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அப்படின்னா ஸோ அவங்ககிட்ட ஓன ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்ட்னால அதாவது அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு அவங்களே பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் இருக்குது. ஸோ இப்போ இந்த கூகுளில் என்னென்ன இருக்குது? கூகுள் வந்து உங்களுக்கு கூகுள் ஹோம் இருக்குது, அந்த சர்ச் இன்ஜின் இருக்குது, அதேமாதிரி கூகுள் பே இருக்குது, யூடியூப் இருக்குது. ஓகே, ஸோ கூகுள் டிரைவ், ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க எங்கேயும் அவுட் சோர்ஸ் பண்ணலை. ஸோ அவங்களே வந்து எழுதுறாங்க, அவங்களே வந்து டெவலப் பண்ணுறாங்க, அவங்களே பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஓகே, அவங்க ப்ராடக்ட்டை அவங்களே வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ராடக்ட் பேஸ்ட் அண்ட் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ஓகே, ஸோ அடுத்து வந்து எக்ஸாம்பிள். ஸோ என்னென்ன கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு சர்வீஸ் பேஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், சிடிஎஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ். இதுவே ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் இருக்குது, ஆப்பிள், அமேசான். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இவங்ககிட்ட ஓனாக ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்டை இவங்க வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சர்வீஸ் பேஸ்ட் அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஓகே, தேர்ட் என்ன பார்த்தீங்கன்னா சேலரி. ஓகே, ஸோ மீன் கமிங் டு சேலரி, இதில் வந்து நமக்கு சேலரி பெஸ்ட்டாக தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கம்பேரிங் டு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் சேலரி வந்து பெஸ்ட்டாக தருவாங்க. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட். ஸோ அந்த ஓன் ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து எவ்வளோ வேணும் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையாது. ஒரு ப்ராடக்ட் ஒரு வேக்கண்ட் இருக்குன்னு வைங்களேன், ஸோ அந்த வேக்கண்ட்டுக்கு எந்த கிளைண்ட்டுக்கு அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது டிசைட் ஆகும். ஸோ அந்த கிளைண்ட்டு இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு எவ்வளோ வந்து நமக்கு தரப்போகிறாங்க, அந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய சேலரி வந்து டிசைட் ஆகும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு வாங்குறதும் இல்லை வந்து ஒரு கிஃப்டாக ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு பட்ஜெட் இருக்கும்.
ஒரு 10,000 தான் பட்ஜெட்டு அப்படின்னா ஸோ இந்த 10,000 கூட தான் வாங்க பார்ப்போம். ஸோ நல்ல ப்ராடக்ட் தான் வாங்குவோம், ஆனால் பட்ஜெட் இதுதான். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வாங்கிட்டு வரணும் அப்படின்னு வாங்கிட்டு வரோம். ஓகே, ஆனால் வந்து இப்போ நமக்கு ஓன் வீட் நம்ம வீட்டோட பர்பஸ்க்காக வாங்க போகிறோம் அப்படின்னு ஸோ 10,000 ரூபாய்க்கு தான் பட்ஜெட் போட்டு பண்ண போட. ஓகே, ஸோ நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 10,000 ஒரு 5,000 போட்டால் கூட நமக்கு ஓகே வாங்கி வச்சுக்கலாம். என்ன ஆகுது, இங்கே 5,000 என்ன ஆகிட போகுது, நல்ல ப்ராடக்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ சேலரி வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. ஸோ அடுத்து 4th பாயிண்ட் ஸ்கில் செட். ஸோ ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனிக்கு போகிறதுக்கு ஸ்கில் செட் வந்து வேணும், கண்டிப்பாக வேணும். ஓகே, ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க இன்டர்வியூவில். ஓகேங்களா, ஸோ ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, அந்த அளவுக்கு ஒரு ஸ்கில் செட் இருந்தாலே பார்த்து நம்ம சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் ஈஸியாக ப்ளேஸ் ஆகிடலாம். ஆனால் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் அந்த மாதிரி ஈஸியாகலாம் இருக்காது. ஓகே, நிறைய ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஹேக்கத்தான்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து இந்த இன்டர்வியூவில் கூட எழுதி கூட காட்ட சொல்லுவாங்க. ஸோ நிறைய ரவுண்ட்ஸ் ஆஃப் இருக்கும், நிறைய ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ பேனல் அதிகமாக இருப்பாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் உட்காந்து கூட இன்டர்வியூ கேட்பாங்க, ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா. ஓகே, ஸோ ஆனால் அதுக்கு இந்த மாதிரி சேலரி தருவாங்க. ஓகே, ஸோ இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறது கஷ்டம். ஸோ அமேசானில் தான் எனக்கு தெரிஞ்சு 6 ரவுண்டு 7 ரவுண்ட்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு சிடிஎஸ் போனீங்கன்னா 2 ரவுண்டு 3 ரவுண்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட் இன் கம்பேரிங் டு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் கொஞ்சம் ஈஸியாக தான் இன்டர்வியூ இருக்கும், ஸ்கில் செட்டு நமக்கு கம்மியாக தான் எதிர்பார்ப்போம். ஓகே, ஸோ 5th பாயிண்ட் என்னன்னா விசிபிலிட்டி. ஓகே, ஸோ விசிபிலிட்டி கிடைக்கணும். நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் சரி அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான விசிபிலிட்டி கிடைக்கணும், நமக்கு வந்து ஒரு ஸ்பாட்லைட் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்பாட்லைட்டுக்கு நமக்கு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி நல்லாயிருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைரார்கி கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு டைரக்டர் இருக்காங்கன்னா அந்த டைரக்டர் கீழே ஒரு 3-4 ரோல் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ டைரக்டர் கீழே மேனேஜர் இருப்பாங்க, மேனேஜர் கீழே லீட் இருப்பாங்க, லீடு கீழே ரிசோர்ஸஸ் எல்லாம் இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த டாப் லேயர் இருக்கக்கூடிய அந்த டைரக்டருக்கு இந்த பாட்டம் லேயர் இருக்கக்கூடிய இந்த ரிசோர்ஸஸ் வந்து என்ன வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு ஈஸியாக ரீச் அவுட் ஆகிடும். ஓகே, ஸோ ரீச் அவுட் ஆகினாலே நமக்கு வந்து அடுத்தடுத்த இயரில் வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், சேலரி ஹைக்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் அப்படி கிடையாது, நிறைய ஹைரார்கி இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு டைரக்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க, டெலிவரி லீட் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் டெக்னிக்கல் லீட் இருப்பாங்க, சீனியர் இருப்பாங்க, ஜூனியர் இருப்பாங்க, நிறைய ரிசோர்ஸஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ டீம் லீடுக்குள்ளேயே டைரெக்டாக எல்லா ரிசோர்ஸ் இருக்க மாட்டாங்க, சீனியர் ரிசோர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே தான் ரிசோர்ஸஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த ரிசோர்ஸ் பண்ணுற வேலை நமக்கு டாப் லேயரில் கிடைக்கும், விசிபிலிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைரார்கி வைஸ் பார்க்குறோம், ப்ராடக்ட் பேஸில் கம்மியாக தான் இருக்கும், அதனால் விசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். சர்வீஸ் பேஸில் ஹைரார்கி அதிகமாக இருக்கும், விசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 5th பாயிண்ட். ஸோ 6th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் கல்ச்சர். ஓகே, ஸோ ஒர்க் கல்ச்சர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஸோ ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இப்போது நம்மளை எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறாங்க, ஓகே நம்ம ஒரு லீவ் கேட்டாங்க அதை எப்படி தராங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்டில் நம்மளோட ரோல்ஸ்லாம் எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் கல்ச்சருக்குள்ள தான் வரும். ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக வந்து இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியோட சேர்த்து 5 கம்பெனிஸ்லேயும் நான் வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து 3 வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி, 2 வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனி. ஓகே, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ ஒர்க் கல்ச்சர் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் அவங்க சொல்கிறதான் டைமிங் நமக்கு. ஸோ இப்போ கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் வரணும் அப்படின்னா நைட் ஷிஃப்ட் தான் வரணும். ஓகே, இல்லை எனக்கு நைட் ஷிஃப்ட் வேணாம், மதியானம் 1 மணிக்கு வந்து நைட் 9 மணிக்கு போங்க அப்படின்னா அந்த டைமில் வரணும். இல்லை நைட்டு 2 மணிக்கு வந்துட்டு 10 மணி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா அந்த டைமில் இருக்கணும். இல்லை ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட் வா, ஒரு வாரம் பகல் ஷிஃப்ட் வா அப்படின்னாலும் அதுதான் ஆகும். நான் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிங்க இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு டைமாக தான் இருக்கும், அதுவும் டே ஷிஃப்டாக தான் இருக்கும். ஓகே, ஒரு 10 to 7 இருக்கும், இல்லை 11 to 8 இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த மாதிரி இல்லை. ஸோ இதே யூஎஸ்னா அவங்க கரெக்டாக பகல் ஷிஃப்ட்டில் தான் வருவாங்க. ஸோ கிளைண்ட் வந்து அவங்க ஷிஃப்ட்டில் தான் வருவாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த சர்வீஸ் பேஸ் இந்த ரிசோர்ஸஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் வரும். ஓகே, நான் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் யூஎஸ்ல இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி அவங்க வந்து டே ஷிஃப்ட்டில் தான் வரும். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளம் சர்வீஸ் பேஸில். ஸோ அதே மாதிரி லீவ்ஸ். ஓகே, ஸோ கம்பெனி வந்து நமக்கு அந்த லீவ்ஸ் வந்து தருது எஸ் பர் லேபர் லா. ஆனால் இந்த சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் லீவ் வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிரும். ஓகே, ஸோ இப்படி தான் நான் வந்து ஒரு சர்வீஸ் பேஸ் பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு வந்து ஒரு லீவ் வேணும் அப்படின்னு போய் மேனேஜர் கிட்ட கேட்டேன்.
ஓகே, ஸோ எதுக்காகப்பா உங்களுக்கு லீவ் வேணும்? இந்த மாதிரி மேரேஜ் ஆனிவர்சரி, அதனால அது லீவ் வேணும், வெளியே போகிறோம். எவ்வளோ வருஷம் ஆச்சு கல்யாணம்? ஒரு 5 years ஆச்சு. 5 years ஆச்சு, இன்னமும் ஆனிவர்சரி கொண்டாடுறேன், லீவெல்லாம் கிடையாது போ அப்படின்ட்டாரு. ஸோ எனக்கு வந்து அந்த லீவ் வந்து கிடைக்கல. ஓகே, ஸோ அதை போய் அவர்கிட்ட கேட்காம இருந்தால் கூட பரவாயில்ல, நான் ஒரு அன்பிளான்டாக இல்லை ஒரு திடீர்னு ஒரு சிக் லீவ் மாதிரியே போட்டிருக்கேன். ஸோ கேட்டு தொலைஞ்சிட்டேன், லீவ் இல்லை. ஸோ அந்த லீவ் எனக்கு கிடைக்கல. ஓகே, ஆனால் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் அந்த மாதிரி இருக்காது. ஓகே, நமக்கு வந்து என்ன லீவ் வேணுமோ அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி கொடுத்துட்டா வந்து அவங்க அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அன்பிளான் லீவ்னால ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் அவங்க இது பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்பெக்ட்லாம் பேச மாட்டாங்க. ஸோ இது வந்து எல்லா கம்பெனிலையும் இப்படி தான் இருக்கும்னு நான் சொல்ல வரல. ஸோ இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒர்க் கல்ச்சர். ஸோ கல்ச்சரில் வேறு என்ன இருக்குது? உங்களுக்கு லீவ் ஒன்று இருக்குது, அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இது பண்ணுறது. ஓகே, ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் ஒர்க் கல்ச்சர். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ரெவன்யூ ஆஃப் த கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிக்கு என்னென்ன மாதிரி ரெவன்யூஸ் வரும்? ஓகே, ஏன்னா நமக்கு சேலரி கொடுக்கணும், அவங்களுக்கு ரெவன்யூ வரணும். ஓகே, அவங்களுக்கு ரெவன்யூ வந்தால் தான் நமக்கு சேலரி தருவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ரெவன்யூஸ் போகுது? இப்போ சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ரிசோர்ஸ் அவுட் சோர்ஸ் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி தரது. ஸோ இது மூலிமா நமக்கு அந்த சர்வீஸ் பேஸ் கம்பெனிக்கு இது வரும், என்ன வரும்? ரெவன்யூ வரும். ஓகே, ஸோ ரிசோர்ஸ் அவுட் சோர்ஸ் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி தான் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசோர்ஸ் வேணும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஜாவா செல்லிங் வச்சு ஒரு ரிசோர்ஸ் வேணும். ஓகே, இல்லை ஜாவா ஏபிஐ டெஸ்டிங் வச்சு ஒரு ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து ஒரு வெண்டர் இருப்பேன். வெண்டர்னா சர்வீஸ் பேஸ் கம்பெனி தான். ஸோ இந்த வெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஓசி இருப்பாங்க. அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நான் வந்து ஒரு மெயில் அனுப்புவேன். ஸோ எனக்கு இந்த ஸ்கில் செட்டோட ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு 10 பேர் அனுப்புவோம். 10 பேர் இந்த மெயிலில் ஒரு 10 பேர் ஒரு பேரை போட்டு அவனோட ரெஷ்யூம் அட்டாச் பண்ணி அனுப்புவோம். ஸோ இவங்க எல்லாரும் இருக்காங்க, ஸோ இதை யார் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ஓகே ஃபைன், எனக்கு வந்து இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் டு இந்த டைம் அப்படின்னு சொல்லி நான் அவைலபிளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி போயிட்டேன்னா அவங்க அந்த டைமில் இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுவோம். ஸோ அந்த இன்டர்வியூவில் நான் வந்து கண்டக்ட் பண்ணி அந்த 10 பேர்த்தில் யார் பெஸ்ட்டாக இருக்குங்களோ அவங்க ஹையர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் அவுட் சோர்சிங். ஸோ இது மூலியமாக நமக்கு வந்து நமக்கு இந்த சர்வீஸ் பேஸ் கம்பெனிக்கு ரெவன்யூ கிடைக்கும். ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் டைரெக்டாக அவங்களே ஹையர் பண்ணிக்கலாம்ல. ஸோ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் சொல்லி அவங்க மூலியமாக ரிசோர்ஸை ஹையர் பண்ணணும். ஏன் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிகிட்ட ஹெச்ஆர் டீம் இல்லையா, இல்லை அவங்களுக்கு ஹையர் பண்ண முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ரிசோர்ஸ் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ கம்பேரிங் டு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் டைரெக்டாக ஹையர் பண்ணணும் அப்படின்னு நிறைய இப்போ ரிசோர்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரோல் மெயின்டைன் பண்ணணும், அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும், இன்சூரன்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி திடீர்னு நமக்கு ரிசோர்ஸ் வேண்டாம் அப்படின்னா வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் அப்படிலாம் டெர்மினேட் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. அப்படி டெர்மினேட் பண்ணாங்கன்னா கம்பெனியோட ரெப்புடேஷன் கெட்டு போயிடும். ஓகே, ஸோ அவங்க டெர்மினேஷனுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியோட பெர்மனெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஆனால் வெண்டாருக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க பேரோல் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை, இன்சூரன்ஸ் கொடுக்க வேண்டியது, எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கொடுக்க வேண்டியதில்லை. ப்ராஜெக்டில் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 2 or 3 daysலேயே வந்து அவங்க அனுப்பிச்சி விட்ருவாங்க. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னாலும் இமீடியட்டாக வந்து உங்களோட ப்ராஜெக்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிலாம் அந்த மாதிரியும் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் லைக் தட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் வெளியே அனுப்ப முடியாது. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. என்னதான் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைனாலுமே நமக்கு வந்து நிறைய டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம்குள்ளே நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தருவாங்க. ஓகே, ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் வெண்டார்ஸ் கிட்ட சொல்லி, அதாவது சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் கிட்ட சொல்லி ரிசோர்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அதை வந்து ரிசோர்ஸ் அவுட் சோர்சிங். ஸோ இது மூலியமாகவும் அந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு இன்கம் வரும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் எது மூலியமாக ரெவன்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் ப்ராடக்டை சேல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இல்லை அந்த மைக்ரோசாஃப்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் கொடுத்து லைசன்ஸ் எல்லாம் நம்ம வாங்கலாம். அந்த மாதிரி லைசன்சிங் மூலியமாகவும் வரும் உங்களுக்கு ரெவன்யூ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலியமாகவும் வந்து ரெவன்யூ சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் ரெவன்யூ வந்து இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு வரும். ஓகே, ஸோ இதான் வந்து ரெவன்யூ ஃபார் த ஆர்கனைசேஷன். ஸோ அடுத்து 8th பாயிண்ட், கண்ட்ரோல் ஓவர் ப்ராடக்ட். ஓகே, ஸோ நம்ம எந்த ப்ராடக்ட் ஒர்க் பண்ணிருக்கோமோ அந்த ப்ராடக்டுடைய கண்ட்ரோல் நம்மகிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அது அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட். ஓகே, அதுக்கு வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் வந்து அதிகமாகவே இருக்கும். ஓகே, ஸோ அவங்க சொல்கிறது தான் ஃபைனல் டிசிஷன். ஆனால் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ வந்து இன்னொருத்தவங்களோட ப்ராடக்ட், அதனால் அவங்களுடைய கண்ட்ரோல், அந்த ப்ராடக்டுடைய கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு டிசிஷன் நம்ம சொல்கிறவங்க வந்து டிசிஷன் வந்து ஹையர் லெவல் தான் எடுக்க முடியும். நான் வந்து நம்ம ஒரு சஜஷன் சொல்கிறேன் அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் அட்லீஸ்ட் என்னென்னாச்சும் காது கொடுத்து கேட்பாங்க.
இந்த சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் கேட்பாங்க. ஆனால் வந்து அது கிளைண்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நிறைய பர்சன்ஸை ரீச் பண்ணி எல்லாரும் ஓகே சொன்னாதான் வந்து நல்லா ஃபைனலாக கிளைண்ட்டுக்கிட்டே போகும். ஸோ நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம போய் எதுவுமே வந்து டைரெக்டாக இந்த மாதிரி சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் இயர் எண்டில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் தான் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எல்லாம் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க வந்து பில்டிங் வாங்க பண்ணி இதெல்லாம் சர்வீஸ் பேஸில் இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வேணும். இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? இது ரிசோர்ஸ் நார்மலான பாட்டம் லெவல் ரிசோர்ஸ், இந்த சீனியர் ரிசோர்ஸஸ் எல்லாம் கொடுக்குற ஐடியாவை அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வேல்யூஸ் ஆட் பண்ணும். ஓகே, ஸோ இதான் வந்து கண்ட்ரோல் ஓவர் ப்ராஜெக்ட். ஸோ அடுத்து 9th இன்னோவேஷன். ஓகே, ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் இன்னோவேஷனுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும். ஓகே, ஸோ அவங்க வந்து இன்னோவேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு R&D பண்ணுறதுக்கு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட். அதை எப்படி அவங்க வந்து ஒரு குழந்தை பார்க்குற மாதிரி பார்க்கணும். ஓகே, ஸோ அது வந்து நல்லபடியாக டெவலப் ஆகணும், அதில் வந்து நமக்கு நிறைய வந்து வேல்யூ ஆடட் இருக்கணும், அது யூஸ் பண்ணுறக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அது நிறைய R&D இன்னோவேஷன்லாம் பண்ணுறதுக்கு பட்ஜெட் ஒதுக்குவாங்க. ஓகே, ஸோ ஆனால் சர்வீஸ் பெஸ்ட் அது இன்னொருத்தவங்களோட ப்ராடக்ட், அவங்க என்ன வேலை சொல்கிறாங்கன்னா அதை வந்து இவங்க செய்கிறது இவங்களுடைய வேலை. ஓகே, ஸோ அதுக்காக R&D பண்ணணும், இன்னோவேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து அவங்க சாட்டர்டே சண்டே வந்து ஸ்பெண்ட் பண்ணி இவங்களுடைய ஓன் பர்சனல் டைமில் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் அப்படி கிடையாது. ஓகே, ஸோ இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோமே அவங்க வந்து நமக்கு யூசர் ஸ்டோரிஸ் கொடுப்பாங்க, இது போல டைம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இந்த வீக் டேஸில் ஆஃபீஸ் டைம்ல இது வந்து ஒர்க் பண்ணி பண்ணுற அளவுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க. ஓகே, ஆனால் சர்வீஸ் பேஸில் அந்த மாதிரி கம்பேரிங் டு ப்ராடக்ட் பேஸ்ட் அளவுக்கு சர்வீஸ் பேஸில் இருக்காது. ஓகே, ஸோ இதை வந்து 9th பாயிண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் நிறைய இன்டர்வியூஸ் இருக்கும். ஓகே, ஸோ நிறைய ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும். ஓகே, ஆனால் வந்து சர்வீஸ் பேஸில் இந்த மாதிரி இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான லெவல்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஆனால் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி இன்னொரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்வியூ, ஓகே நமக்கு ஒரு 3 months நோட்டீஸ் பீரியட் இருந்தால் கூட சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் அக்செப்ட் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஆனால் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் 3 months இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ண மாட்டாங்க, அந்த இடத்துல நம்மள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பெஸ்ட் திங் ஆஃப் த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ஓகே, ஸோ இன்டர்வியூவில் 3 months அக்செப்ட் பண்ணி இன்டர்வியூ கனெக்ட் பண்ணி ஓகே அப்படின்னு எடுத்துக்குவாங்க. ஆனால் இன்டர்வியூஸ் ரவுண்ட்ஸ் வந்து இந்த சர்வீஸ் பேஸில் ஈஸியாக தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் அதிகமான இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்கும், காம்ப்ளெக்ஸிட்டியும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி சேலரியும் அதிகமாக தருவாங்க இதில் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10 points டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சர்வீஸ் பேஸ்ட் அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஓகே, ஸோ ஃபைன் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராகவோ இல்லை வந்து இப்போ ஒரு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியோ இல்லை சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியோ, ஸோ எதாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு எது கிடைச்சாலும் சரி நீங்கள் போய்க்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட். ஓகே, எனக்கு ப்ராடக்ட் பேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் பேஸ்ட்டாக ரிஜெக்ட் பண்ணிக்கூடாது. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ட்ரை டு கெட் இன் டு அ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ அதுக்காக சர்வீஸ் பேஸ்டாக கிடைச்சிது அப்படின்னா அதை விட வேண்டாம். ஓகே, அதில் போயிட்டு கூட நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டாபிக். ஹோப் யூ கைஸ் ஹேவ் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நவ். ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ முன்னவே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய கம்பெனியில் இப்போ ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஓகே, 3 years to 8 years வரைக்கும் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் டெஸ்டிங், ஜாவா, செல்னியம், ஏபிஐ டெஸ்டிங். ஸோ இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கில் செட் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் இருந்தீங்கன்னா இந்த மெயில் ஐடி வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கீழேயும் வந்து லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு அந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் ரெஷ்யூம் அனுப்புங்க. ஸோ நான் வந்து ஒரு மாக் இன்டர்வியூ இருப்பேன். ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு அப்படின்னா என்னுடைய கம்பெனிக்கு தான் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு வெரி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ நான் ஒர்க் பண்ணுறது ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான். இப்போ நான் சொல்கிற இந்த ஓப்பனிங்ஸும் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியோட ஓப்பனிங்ஸ் தான். ஓகே, ஸோ இல்லை எனக்கு வந்து என்ன அந்த செல்லிங், ஜாவா, ஏபிஐ டெஸ்டிங்லாம் தெரியாது, ஆனால் வந்து நான் ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் அண்ட் பெஸ்ட் வே டு கெட் இன் டு த ஐடி கம்பெனி. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்னுடைய கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ 4 to 5 months இந்த கோர்ஸ் டியூரேஷன். ஓகே, ஸோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய ஓப்பனிங்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்களும் பார்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது தவிர்த்து எங்கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் இல்லை கரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா டாப்மேட் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை என்னுடைய டாப்மேட்
சரி, என்னுடைய டாக்குமெண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணி எங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்கலாம்.